நகர்தனா தினனா நக நகர்தனா தன திரனா நகர்தனா 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 வணக்கம் சூலூர் மக்களே. நாளை பிறக்கப் போகும் தைமகள் ஐயாவனுடைய ஆசியுடனும் அந்த ஆண்டவன் அருளாலும் சூலூர் சிறக்கட்டும், தமிழகம் சிறக்கட்டும். ஏன் உலகமே எல்லா வளங்களும் பெற்று நோய் நொடியின்றி எல்லா வளத்தோடும் அந்த ஆண்டவன் ஐயாவின் ஆசியுடனும் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறி, இதோ இந்த வருடம் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் அதிகமான வரவேற்புகள், கிட்டத்தட்ட 50 பேர் கலந்து கொண்ட இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் பாதிக்கு பாதி 25 பேர் புதுமுகங்கள் தான். உண்மையாகவே எங்களுக்கு ஆச்சரியம். முன்னமே பொங்கல் விழாவில் பாடிய நபர்கள் எல்லாம் நாங்கள் மிகவும் கெஞ்சி பணிந்து கேட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு வேண்டும் என்ற பாணியில், கொஞ்சம் விட்டு கொடுங்கள் என்ற பாணியில் பேசி, இப்பொழுது மேடையில் ஏறும் புது முகங்களாகவே நம் பாடகர்களாக மேடைக்கு வர இருக்கிறார்கள் என்பதை கூறி, இதோ நீங்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு புதிய முகங்கள் இருந்தாலும் ஏதோ தனி பாடல் மட்டும் பாடவில்லை. திரும்ப அவங்களே கேட்குறாங்க, நாங்கள் டூயிட் சாங் பாடுறோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டி ஒரு 5 வாரங்கள் நாங்கள் அவர்களுக்கு உரிய பயிற்சி கொடுத்து இந்த மேடையில் அரங்கேற்றுகிறோம். அதற்கு ஐயாவனுடைய ஆசிதான். ஏனென்றால் அவருடைய முதல் காரணமே முதல் நாள் கூட்டம் வருவதில்லை, ஏதாவது பாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஐயா சொன்னார். அதன்படி நாங்கள் நால்வரும் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இதோ இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக எங்களால் முடிந்த அளவு இசையை உங்களுக்கு அளிக்கிறோம். இன்னும் அருமையான பாடல்கள் எல்லாம் தொடர்ந்து வர இருக்கிறது. எனவே அதை பருக தயாராகுங்கள் என்று கூறி, இதோ நகர்தனா தினனா நக நகர்தனா தன திரனா நகர்தனா 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 நகர்தனா
வணக்கம் சூலூர் மக்களே. நாளை பிறக்கப் போகும் தைமகள் ஐயாவனுடைய ஆசியுடனும் அந்த ஆண்டவன் அருளாலும் சூலூர் சிறக்கட்டும், தமிழகம் சிறக்கட்டும். ஏன் உலகமே எல்லா வளங்களும் பெற்று நோய் நொடியின்றி எல்லா வளத்துடன் அந்த ஆண்டவன் ஐயாவின் ஆசியுடனும் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறி, இதோ இந்த வருடம் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் அதிகமான வரவேற்புகள், கிட்டத்தட்ட 50 பேர் கலந்து கொண்ட இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் பாதிக்கு பாதி 25 பேர் புதுமுகங்கள் தான். உண்மையாகவே எங்களுக்கு ஆச்சரியம். முன்னமே பொங்கல் விழாவில் பாடிய நபர்கள் எல்லாம் நாங்கள் மிகவும் கெஞ்சி பணிந்து கேட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு வேண்டும் என்ற பாணியில், கொஞ்சம் விட்டு கொடுங்கள் என்ற பாணியில் பேசி இப்பொழுது மேடையில் ஏறும் புது முகங்களாகவே நம் பாடகர்களாக மேடைக்கு வர இருக்கிறார்கள் என்பதை கூறி, இதோ நீங்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு புதிய முகங்கள் இருந்தாலும் ஏதோ தனி பாடல் மட்டும் பாடவில்லை. திரும்ப அவங்களே கேட்குறாங்க, நாங்கள் டூயிட் சாங் பாடுறோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டி ஒரு 5 வாரங்கள் நாங்கள் அவர்களுக்கு உரிய பயிற்சி கொடுத்து இந்த மேடையில் அரங்கேற்றுகிறோம். அதற்கு ஐயாவனுடைய ஆசிதான். ஏனென்றால் அவருடைய முதல் காரணமே முதல் நாள் கூட்டம் வருவதில்லை, ஏதாவது பாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஐயா சொன்னார். அதன்படி நாங்கள் நால்வரும் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இதோ இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக எங்களால் முடிந்த அளவு இசையை உங்களுக்கு அளிக்கிறோம். இன்னும் அருமையான பாடல்கள் எல்லாம் தொடர்ந்து வர இருக்கிறது. எனவே அதை பருக தயாராகுங்கள் என்று கூறி, இதோ பொங்கல் விழாவின் பாட்டுக்கு பாட்டு. ஒவ்வொரு சத்தமும் இசையின் வடிவமே. மனிதனின் இதயம் கூட லேப்டாப் என்ற சத்தம், அது ஒரு இசைதான். இசை கேட்டால் மூளையில் டர்பைன் மைண்ட் என ஒரு சுரப்பி சுரந்து அதன் மூலம் நமது மன அழுத்தத்தை குறைத்து புத்துணர்ச்சி ஏற்படுத்துகிறது. கடந்த வரலாற்றை பார்க்கும்போது சக்கரவர்த்தி அக்பர் தன்னுடைய மகன் தீராத நோயினால் அவதிப்பட்டு வரும் வேளையில் வைத்தியர்கள் கைவிட்ட நிலையில் அவர் என்ன செய்வது என்று யோசனை தெரிவித்த நேரத்தில் அந்த அரண்மனை அரசவை கவிஞர் தான்சேன் அவர் ஒரு பாடலை பாடினால் அவர் மகன் குணமாவார் என்று வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. அந்த இசையை அரசவை கவிஞர் பாட அவருடைய மகன் எழுந்து குணமாகியதாக வரலாறு. இசைக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் உள்ளது. எனவே இசையால் வசமாகாத இதயம் எதுவும் கிடையாது என்பதை கூறி, இதோ அதை மையமாக வைத்து ஒரு அருமையான பாடலை பாடி பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை துவங்குகிறோம். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும்.
அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். ஏலாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும் இசை என்னிடம் உருவாகும். இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். கேட்கும் விருந்தாகலாம் என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். என் பாடல் கேட்கும் விருந்தாகலாம் என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். என் மேன்மை இறைவாவுள் அருளாகலாம். தீபத்தில் ஒளி வேண்டினேன். எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன். கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும் இசை என்னிடம் உருவாகும். இசை என்னிடம் உருவாகும். விதியோடு விளையாடும் ராகங்களே விலக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே. பயனலேந்தி உயிர் காக்கும் ராகங்களே விலக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே. கனலேந்தி வாருங்கள் தீபங்களே. கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே. தத்தும் கடலலை ஓடி ஓடி வர எந்த இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே. எந்த இசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என தீபங்களே. கண்ணில் கனல் வர பாட வேண்டுமெனில் மின்னல் ஒளிவிடம் 100 பாடல் வரும் தீபங்களே. தீபங்களே தீபங்களே தீபங்களே. இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். நன்றி. இதோ அறிமுக பாடகராக முதல் திரு கமலபாண்டி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க ரயில்வே பொதுத்துறை ஊழியராக இருக்கிறீங்க அப்படி தானே? ஆமாம் சார், ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஏதாச்சும் பாடி இருக்கீங்களா மேடைகளில்? பாடியிருக்கேன், ரொம்ப டச் விட்டு போச்சு. இப்போ
இவ்வளவு பெரிய மேடையில் நீங்க அதை பாடியிருக்கீங்களான்னு கேட்க பாடியிருக்கேன். நம்ம 10 வருஷம் ஆச்சுங்க அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். 10 வருஷமாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பை வந்து பொங்கல் விழா கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்பு உங்கள் மூலமாக கிடச்சிருக்கு, அது சார் மூலமாக கிடச்சிருக்கு. பொதுத்துறைனா எதில் ஒர்க் பண்ணுறீங்க சார்? ரயில்வேல ஜேயா இருக்கேன். ரயில்வேல ஜேயா இருக்கீங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொதுத்துறை ஆமாம் உங்களுக்கு தானே? ரயில்வே. ஆமாம் சார் ரயில்வே. பொதுத்துறைனா எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க? ஒரு 14 லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ சார்? 14 லட்சம். 14 lakhs. 14 லட்சம் பேர் ரயில்வேல ஒர்க் பண்றாங்க. ஆமாம். பரவாயில்ல, அதிகாரிங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. ஓகே, என்ன பாடல் பாடுறீங்க? எஸ்பிபி மேலே எனக்கு நல்ல மோகம் இருக்கு. ஓகே, அதனால அவர் பாடலை பாடலான் இருக்கேன். என்ன பாடல்? சங்கீத மேகன்ற பாடல். சங்கீத மேகம். ஆமாம் சார். நன்றி. ஓகே, எங்க உங்களுடைய அருமையான பாடல்? சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளை என் கீதமே எங்கும் குலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் குலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். பாதி தூரமே வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுக பெற ராஜநெறியில் நீந்தவா. போகும் பாதி தூரமே வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுக பெற ராஜநெறியில் நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூமணமே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே, நாடு கனவுகள் ராஜபவனைகள் போகின்றதே. உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே, நாடு கனவுகள் ராஜபவனைகள் போகின்றதே. எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே, எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அலையா விளக்கே, தேராய் பூமணமே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளை என் கீதமே
உலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே. ஓ சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நன்றி. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் என்ற எஸ்பிபி ஐயா அவர்களின் வைர வரிகள் அருமை சார். உங்க பேரு செண்பகவல்லி. ஆமாங்க சார். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் வாட்டர் டெக்ல ஒர்க் பண்றேன் சார். சூலூர் வாட்டர் டெக். ஓகே. நீங்க இது முன்னாடி பாடியிருக்கீங்களா? இல்லைங்க சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். முதல் முறை. ரொம்ப சந்தோஷம். நீங்க இதான் முதல் முறையா பாடுறீங்க. இதே மாதிரி உங்க வாய்ஸ் ஏதாச்சும் உங்க வீட்டுக்காரர் வீட்டில் பாடி கேட்டிருப்பாரா? ஹலோ, கேட்டதில்லைங்க சார். கேட்டதில்லை. இப்பொழுதுதான் உங்க வீட்டுக்காரர் இதை கேட்கிறார், அப்படித்தானே? உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரா? வந்திருக்காருங்க சார். எங்கீங்க? கை தூக்குங்க. ஆஹா சார், உங்க சம்சாரம் பாருங்க. இதே மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஒரு சின்ன நிகழ்வு. ஐயப்பனுடைய மனைவி புஷ்பலா தான் இதே மாதிரி வந்தாங்க. நான் என் மனைவிக்கு இப்படி பாட தெரியாதுங்க. உண்மையாகவே இந்த மேடையில் வந்து இந்த அளவுக்கு பாடுறாங்க. ஆனால் இப்போ இருவரும் ஆர்கெஸ்ட்ரா நடத்துகிற அளவுக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நீங்களும் போலாங்களா? ஆர்கெஸ்ட்ரா பாடுவீங்களா? கண்டிப்பா போறேன். ஓகே. உங்களுடைய தன்னம்பிக்கை என்ன பாடல்? புத்தம்புது காலை. புத்தம்புது. ஓ, அருமையான. புத்தம்புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். புத்தம்புது காலை பொன்னிற வேளை
நன்றி. அறிமுக பாடகர் என்று சொல்லுகிறேன். வீட்டில் பாடிட்டே இருப்பீங்களா? சார் எப்படி பாடினாரு? உங்க சம்சாரா எப்படி பாடினாங்க? ஓகே. அன்பிற்கினிய இவங்களை பத்தி ஒன்று சொல்லி ஆகணும். இவங்க வந்து சொல்லமா, அப்பா பேர் மன்மதன் இல்லையா? இவங்க யாரும் இல்லை, தமிழகம் இல்லை, உலக புகழ் பெற்ற திண்டுக்கல் அங்கு விலாஸ் ஆர்கெஸ்ட்ரா அவங்க எல்லாருக்கும் தெரியும். அங்க இவங்க அப்பா செனாய் வாசிக்கக்கூடிய மன்மதன், ஒரு செனாய் வாசிக்கக்கூடிய அவரோட மகள். இவங்க ஆசை என்னன்னு சொல்றீங்க? இவங்க அப்பா வந்து ஒரே ஒரு ஆசை, என் புள்ள மேடை ஏறி பாடணும்னு. அது எங்கேயுமே நிறைவேறல, சூழல் நிறைவேறி இருக்கு. எல்லாம் கைதட்டலாம். ஏன்னா பொங்கல் விழாவில் வந்து நிறைவேறி இருக்கு. இதெல்லாம் பகிர்வதில் மகிழ்கிறோம். எனக்கு தெரியும், நான் நிறைய சன் டிவியில் அந்த பாட்டு கலந்த போது அங்கு விலாஸ் போயில செனாய் வாசிக்கக்கூடிய, இப்போ அவர் இல்லை, காலம் ஆயிட்டாரு. இருந்தாலும் கூட ஐயா அவர் போன்ற ஆசீர்வாதம் இங்குதான் முதலாக மேடையேறி பாடுறாங்க. இவங்க ஆசை பல ஆண்டுகளாக மனசில் இருந்திருக்கு. நன்றி. பொங்கல் விழாவுக்கும் அனைவரும் அறிமுகம் தேவையில்லை. நீங்க என்ன பாட்டு பாடுறீங்க? அதுக்கு இவர் பாடுவார். என்ன பாட்டு பாடினாலும் நான் பாடுறேன் சார். பாடுவீங்களா? அடே அப்பா. இல்ல நீங்க ஒரு பாடல் சொல்லுங்களேன். பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பாடுறேன் சார். பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பாட ரெடிங்களா? ரெடி. பாடலாமா? பாடலாம். ஓகே வாங்க, இப்படி வாங்க. பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே, மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே, மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. மாலையிட காத்து அள்ளி இருக்கு, தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு. இது சாயங்காலமா மடி சாய்காலமா, முல்லைப்பூச்சூடு மெல்ல பாய் போடு, வாட காத்து சூடு ஏத்துது. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே, மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே.
வரைஞ்சு பார்க்கவா இல்ல முதுகு தேய்க்கவா அது கூடாது, இது தாங்காது. சின்ன காம்பு தானே பூவ காக்குது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானது மாமன் பேரன் சொல்லி சொல்லி ஆளானது ரொம்ப நாளானது ஆளானதே, ரொம்ப நாளானதே. நன்றி. ஒரு டூயிட் சாங்க பாடுற அளவுக்கு ஒரே மேடையில் அது பொங்கல் விழாவில் நடக்கும் என்பதை கூறி அடுத்தபடியாக திரு சண்முகலட்சுமி, திருமதி சண்முகலட்சுமியை அன்பு மேடையில் பாடிய அனுபவம் இருக்குங்களா? இல்லை, இதுதான் முதல் மேடை. என்ன பாடு? சின்ன பூ சின்ன பூ சின்ன பூ சின்ன பூ, ஜப்பானில் கல்யாணராமன். ஓ, அருமையான பாடல். இதோ சின்ன பூ கண்ணெல்லாம் வண்ண பூ அம்மம்மா அம்மம்மா என்னை போல் கண்ணி பூ இளவேனில் காலம் இளமாலை நேரம் இன்பத்தை அள்ளிறைக்கும் சொர்க்கத்தின் அந்த புறம் இதுவோ சின்ன பூ கண்ணெல்லாம் வண்ண பூ அம்மம்மா அம்மம்மா என்னை போல் கண்ணி பூ
நன்றி. நன்றி. அருமையான பாடல். முதன்முறையாக மேடை. ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. நாலப்போல் ரெண்டு போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே. பதில் கேளு அடி கண்ணம்மா, நல்ல நாள் கொஞ்சம் சொல்லம்மா என்னம்மா கண்ணம்மா ஹோய். ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. மனச மாமனுக்கு பத்திரமா கொண்டு செல்லு. இன்னும் என்ன வேணும்னு உத்தரவு போட சொல்லு. ஒத்து மஞ்சள் தானரச்சு நித்தமும் நீராடச் சொல்லு. மீனாட்சி குங்குமத்த நெத்தியில சூடச் சொல்லு. சொன்னத நானும் கேட்கிறேன். சொர்ணமே அங்க போய் கூறிடு. அஞ்சல மாலை போடுறேன், அன்னத்தின் காதுல ஓதிடு. மாமன் நினப்புத்தான் மாச கணக்குல பாடா படுத்துதென்னையே. புது பூவா வெடிச்ச பெண்ணையே. ஆளப்போல் வேலப்போல் ஆழம் விழுது போல் ஆசை நெஞ்சில் நான் இருப்பேனே. நாலப்போல் ரெண்டு போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே. வேளங்குச்சி நான் வளைச்சு வில்லு வண்டி செஞ்சு தாரேன். வண்டியில வஞ்சி வந்தா வளைச்சு கட்டி கொஞ்ச வரேன். ஆலங்குச்சி நான் வளைச்சு பல்லக்கொன்னு செஞ்சு தாரேன். பல்லக்குல மாமா வந்தா வளைச்சு கட்டி கொஞ்சம் வரேன். வட்டமாய் காயும் வெண்ணிலா கொல்லுதே கொல்லுதே ராத்திரி. கட்டிலில் போடும் பாயும் நான் குத்துதே குத்துசி மாதிரி. ஊரு ஓரங்கட்டும் ஓசை அடங்கட்டும், காத்தா பறந்து வருவேன், புது பாட்டா படிச்சு தருவேன். ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. நாலப்போல் ரெண்டு போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே. பதில் கேளு அடி கண்ணம்மா,
கண்ணம்மா நல்ல நாள் கொஞ்சம் சொல்லம்மா என்னம்மா கண்ணம்மா ஹோய் ஆளப்போல் வேளப்போல் ஆழம் விழுது போல் ஆசை நெஞ்சில் நான் இருப்பேனே நாலப்போல் ரெண்டப்போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே. நன்றி. அறிமுக பாடகராக அடுத்த போய் சீக்கிரம் உணவு இருக்கு, நிறைய இருக்கு. யார் யார் சாப்பிடலையே போய் சாப்பிட சொல்லி விழா குழு சார்பாக கேட்டுக்கொள்றாங்க. அப்ப நாளை 4 மணிக்கு இங்கு ஊர் ஒற்றுமை நல பேரணி துவங்க இருக்கும். திரளாக எல்லாரும் கலந்துக்கணுங்கிறது விழா குழு சார்பாக அன்போடு கேட்டுக்கிறோம். உணவை படிச்சுட்டு இருக்கீங்க 6th ஸ்டாண்டர்ட். 6th ஸ்டாண்டர்ட். எங்க சங்கீதம் கத்துட்டு இருக்கீங்களா? எங்க அமுதராகம் செந்தில் அவர்தான். சரி, என்ன பாடல் பாடுறீங்க? மச்சான் மீச. மச்சா மீச. ஆஹா, ஃபாஸ்டான சாங். ஓகே, எங்கே? சிக் சிக் மச்சான் மீச வீச்சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா மச்சான் மீச வீச்சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா மச்சான் கண்ணு மந்திரமா சுத்தி போனே பம்பரமா செய்கூலி சேதாரையெல்லாம் அது இல்லாம பிரம்மத்தான் செஞ்சு வச்சானே அது எல்லாமே முறைக்காத சிரிக்காத பிடிக்காத கைய பிடிக்காத முறைக்காத சிரிக்காத பிடிக்காத கைய பிடிக்காத மச்சான் மீச வீச்சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா மச்சான் கண்ணு மந்திரமா சுத்தி போனே பம்பரமா அரேலே நான் சிக்க பக்கரேலே நீ மோத வந்தா மயிலே நான் என்ன வேணும் மயிலே நான் மத்த மல மயிலே நீ மத்தி பெண்ணா புயலே நான் ஆடி போவேணும் தீயாக அணைக்க வரவா நீராக தேனாக நானாக தேடி வாவாயாக தனப்பனாலே எனச்சி கூலி மேலே அணை என்னவோ ஐத்தானே உனக்கான இனி உனக்கான ஐத்தானே உனக்கான இனி உனக்கான மச்சான் மீச வீச்சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா ஏல ஒரு முந்தி வச்ச சேல ஒரு முத்து மணி மாலை நீ வாங்கி தரியா ஏய் ஆல ஒரு செங்காரம்ப ஆல ஒரு மல்லிகை பூச்சோல அதை எழுதி தரியா கிழக்கால தேங்கால நெல்லு வளைஞ்ச ஒரு
அருமை. இந்த நான் பொங்கல் விழா மேடையில் ஏறியே ஆகணும்னு 2 கால்லையும் தான் நின்னாரு. அப்புறம் எப்படியாவது சமாளித்து எப்படி ஒரு 2 இதுக்கு வரல. ஆனால் இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்ற ரீதியில் என்ன பாட்டு பாடுறீங்க சார்? ரஜினி படத்திலிருந்து ஓம் அருணாச்சல அதாண்டா இதாண்டா சாங் சார். இல்லையே, உங்களுக்கு வேற என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு கொடு சொல்லி கேட்கிறதே, என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ. பூவிழி பார்வையில் மின்ன காட்டினாள், 1000 ஆசைகள் மின்னல் ஊட்டினாள், ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினாள், இரவும் பகலும் என்னை வாட்டினாள், இதயம் அவள் பெயரில் மாற்றினாள், காதல் தீயில் வந்து மூட்டினாள், நான் கேட்கும் பதில் இன்று வாராதா, நான் தூங்க மடி ஒன்று தாராதா, தாகங்கள் தாபங்கள் தீராதா, தாளங்கள் ராகங்கள் சேராதா, வழியோரும் விழி வைக்கிறேன். எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில், கனவு களையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள், நாளைக்கு நான் காண வருவாளோ, பாலைக்கு நீரூற்றி போவாளோ, வழியோரம் இனி வைக்கிறேன், பாட்டு வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, மொட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு கொடு சொல்லி கேட்கிறதே, என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ. நன்றி கோபாலகிருஷ்ணன், உங்களுடைய ஆசை நிறைவேறியது.
பொங்கல் விழாவில் இவ்வளவு பெரிய மேடையில் பாட வேண்டும் ஆசைப்பட்டீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும் அலையோட சிந்து படிக்கும். சந்திரரே வாரும் சுந்தரிய பாரும் சதிராட்டம் சொல்லிக் கொடுக்கும். கூடும் காவிரி இவதா என் காதலி, குளிர்காய தேடி தேடி கொஞ்சம் துடிக்கும். ஓய் அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும் அலையோட சிந்து படிக்கும். சந்திரரே வாரும் சுந்தரியே பாரும் சதிராட்டம் சொல்லிக் கொடுக்கும். கட்டுமர தோணி போல கட்டழக உங்க மேல சாஞ்சா சந்தோஷம் உண்டல்லோ. பட்டெடுக்க தேவையில்ல முத்துமணி ஆசை இல்ல பாசம் நெஞ்சோடு வந்தல்லோ. பாலூட்டும் சங்கு அது தேனூட்டும் இங்கு, பாலாரும் தேனாரும் தாளாட்டும் பொழுது தாய்மொழியிலே நீ போ தூங்காத விருந்து. நாளும் உண்டல்லோ அது நாளும் கண்டல்லோ, இது நாளும் நீயும் பாடும் பாட்டல்லோ. அந்தியிலே வானம் தந்தனத்தோம் போடும் அலையோட சிந்து படிக்கும். சந்திரரே வாரும் சுந்தரிய பாரும் சதிராட்டம் சொல்லிக் கொடுக்கும். வெள்ளியல தாளந்தட்ட சொல்லி ஒரு மேலம் கொட்ட வேலை வந்தாச்சு கண்ணம்மா. மல்லிகைப்பூ மாலை கட்ட மாலையிட வேலை கிட்ட மஞ்சம் போட்டாச்சு பொன்னம்மா. கடலோரம் காத்து ஒரு கவி பாடும் பாட்டு, தாளான நூலானே நாளான நாதா, தோளோடு நான் சேர ஊராதோ தேந்தா. தேகம் ரெண்டல்லோ இரு ஜீவன் ஒன்றல்லோ, இரு தேகம் ஒன்று ஜீவன் ஒன்று கூடும் என்றல்லோ. அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும் அலையோட சிந்து படிக்கும். சந்திரரே வாரும் சுந்தரியே பாரும் சதிராட்டம் சொல்லிக் கொடுக்கும். கூடும் காவிரி இவனாவும் காதலி, குளிர்காய தேடி தேடி கொஞ்சம் துடிக்கும். அந்தியிலே வானம் தந்தனத்தோம் போடும் அலையோடு சிந்து படிக்கும்.